ஏப்ரல் 2, 2026 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். மகப்பேறு விடுமுறை விதிகளில் மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக அரசு பெண் அரசு ஊழியருக்கான மகப்பேறு விடுமுறை அந்த விதிகளிலே முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டு அரசாணை வெளியிட்டுள்ளது. என்ன திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே 2 குழந்தைகள் உயிருடன் இருக்கும் நிலையில் ஒரு பெண் ஊழியர் மீண்டும் பிரசவித்தால் அவருக்கு ஒரு முறை மட்டும் கூடுதல் மகப்பேறு விடுமுறை வழங்கப்படலாம் என்று அந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 1922ஆம் ஆண்டின் அடிப்படை விதிகளில் இந்த தளர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆந்திராவின் தலைநகரமாக அமராவதி மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வ தலைநகரமாக அமராவதியை அங்கீகரிக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2026 மூலம் ஜூன் 2, 2024 முதல் அமலுக்கு வரும் வகையில் அமராவதி தலைநகராக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாத ஜிஎஸ்டி வசூலிலே இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான ரூபாயை வசூலித்து சாதனையை புரிந்திருக்கிறது. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் மார்ச் மாதத்தில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வரலாற்றிலேயே முதல் முறையாக மாத ஜிஎஸ்டி வசூல் 2,64 கோடியை கடந்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 8.8% அதிகமாகும். வணிக சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது. சர்வதேச எரிசக்தி நெருக்கடி காரணமாக இந்தியாவிலும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 195 சில இடங்களில் 210 வரை உயர்த்தப்பட்டு இப்பொழுது 2250 வரை வணிக சிலிண்டர் விற்கப்பட்டு வருகிறது. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வி காமகோடி அவர்களுக்கு கௌரவம் கிடைத்திருக்கிறது. ஐகான் ஆஃப் த மந்த் என்ற விருது மார்ச் 2026 ஐகான் ஆஃப் த மந்த் மார்ச் 2026 விருது காமகோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் வி காமகோடி அவர்களுக்கு ஐகான் ஆஃப் த மந்த் மார்ச் 2026 அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் கல்வித்துறையில் இந்தியாவின் பங்களிப்பை உலக அளவில் உயர்த்தியதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்சூரன்ஸ் துறைக்கான இந்திய கணக்கியல் தரநிலைகள் IND-AS என்பதை புதிய ஒரு காப்பீட்டு துறையினுடைய வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க IND-AS தரநிலையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI. இது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI காப்பீட்டு துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க IND-AS தரநிலையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் நோக்கம் என்னவென்றால், இந்தியாவின் கணக்கியல் முறையை சர்வதேச நிதி அறிக்கையிடல் தரநிலையுடன் IFRS ஒருங்கிணைப்பதே இதன் நோக்கமாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான நடப்பு நிகழ்வு என்னவென்றால், மாலவன் போர்க்கப்பல் கடற்படையிலே சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்த மாலவன் என்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் முறைப்படி கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது என்றால், கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில், கொச்சின் ஷிப்யார்டிலே உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலவன் போர்க்கப்பல். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கிராம் சுவராஜ் சாதனைகள். டிஜிட்டல் ஆளுமையில் ஒரு பகுதியாக கிராம ஊராட்சிகளுக்கான கிராம் சுவராஜ் தளம் மூலம் இதுவரை 3 லட்சம் கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்தளம் பஞ்சாயத்து மிஷன் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. மிக மிக முக்கியமான ஒன்று நடப்பு நிகழ்வுகளே கிராம் சுவராஜ். அடுத்தபடியாக குப்தி வனவிலங்கு சரணாலயம் அரிய வகை இமாலய தார். இமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் உள்ள குப்தி வனவிலங்கு சரணாலயத்தில் அரிய வகை வெள்ளை இமாலய தார் கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் NAAC பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் கல்வி தரத்தை மதிப்பீடு செய்யும் தன்னாட்சி அமைப்பான NAAC இந்த கல்வியாண்டில் புதிய அங்கீகாரங்களை வழங்குவதில் உள்ள சவால்கள் குறித்து செய்திகளில் இடம்பெற்றுள்ளது. இது பல்கலைக்கழக மானிய குழு UGCயின் கீழ் செயல்படுகிறது. தேர்வு நோக்கில் இன்றைய நடப்பு நிகழ்வில் இருந்து சில கேள்விகள் உங்களுக்காக. மார்ச் 2026 ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? 2,64 கோடி என்பது மிகச் சரியான விடை. அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரம் அமராவதி.
ஐகான் ஆஃப் த மந்த், அதாவது மார்ச் 2026க்கான அந்த விருதை பெற்ற ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் யார் என்றால் வி காமகோடி அவர்கள். அடுத்தபடியாக இன்ஏஎஸ் தரநிலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது என்றால் IRDAI. அடுத்தபடியாக குப்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம். இந்த நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.